வணக்கங்க. நான் லட்சுமி. இன்றைக்கி சமையலின் ரகசியத்தில் பார்க்க போகிறது ஃபிஷ் பொடிமாஸ் தோசை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ மீன் வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. மீன் வறுவல் மசாலா ஒரு அரை பாக்கெட் போட்டுக்கோங்க. போட்டு தேவையான தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். அப்படியே தெளித்து விடுங்க, ரொம்ப ஊற்றிடாதீங்க. அப்படியே பிசைஞ்சிட்ருங்க. இப்போ இந்த பதத்துக்கு இருந்தால் கரெக்டாக இருக்குங்க. நான் வந்து ஒரு 5 பீஸு பாறை மீன் எடுத்திருக்கேன். அதை போட்டு எல்லா பீஸ்லேயும் படுற மாதிரி நல்லா கிளறி விட்ருங்க. இந்த மசாலா எல்லா பீஸ்லேயும் படணும். இந்த மாதிரி கிளறிடுங்க. இப்போ கிளறி ஒவ்வொன்றா தட்டில் எடுத்து வச்சு ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் விட்டுட்டிங்கன்னா நல்லா ஊறிடும். அப்போ தான் அந்த மசாலா வந்து அது உள்ளே இறங்கும். இந்த மாதிரி எடுத்து வச்சுருங்க. இப்படி எடுத்து வச்சு அப்படியே விட்ருங்க, நல்லா ஊறட்டும். இப்போ எடுத்து இந்த 15 நிமிஷம் முடிஞ்சிருச்சுங்க. இப்போ எடுத்து பொரிக்கலாங்க. இப்போ எடுத்து பொரிச்சிக்கலாங்க. எப்படின்னு அப்படி கருகாமல் பார்த்து திருப்பி போட்டு விட்ருங்க. பொரிஞ்சிருச்சுங்க. இப்போது ஆறிடுங்க. ஆறுனதுக்கப்புறம் அப்படி பிச்சு போட்டுடலாங்க. இப்போ தோல்லாம் எடுத்துடலாங்க. இப்போ பாருங்க, சின்ன சின்ன பீஸாக அப்படி பிச்சிடலாங்க. ஏன்னா முள் ஃபுல்லாக எடுத்துருங்க. குழந்தைங்க சாப்பிட்றது, நம்ம சாப்பிட்டாலும் தொண்டையில் சிக்கிடும். தோசையில் ஊற்றும் போது முள் இருந்தால் கண்டிப்பாக நம்ம பார்க்க மாட்டோம். சின்ன சின்ன பீஸாக எடுத்துருங்க. இந்த மாதிரி அப்படி சின்ன சின்னதாக எடுத்து இப்போவே முள்ளெல்லாம் எடுத்து இது பண்ணிடுங்க. இந்த மாதிரி எடுத்து வச்சுருங்க. இப்போ எல்லாம் எடுத்தாச்சுங்க. இப்போது மீன் பொடி மாஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இப்போ கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாங்க. ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் போட்டு அப்படியே வணக்கி விட்ருங்க. சிம்மில் வச்சுடுங்க, ஹையில் வைக்க வேண்டாம். பொன்னிறமாக ஓரளவுக்கு வதக்கிடுங்க. 2 பச்சை மிளகாய் எடுத்துருங்க, சின்ன சின்ன கட் பண்ணியிருக்கோம். அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. ஏன்னா இதில் உப்பு போட வேண்டாங்க, மீனில் உப்பு இருக்குது. அந்த சின்ன சின்ன பீஸ்லாம் அதில் போடுங்க. பொடி மாசு போட்டு நல்லா வதக்குங்க. சிம்மில் வச்சு வதக்குங்க, ஹையில் வச்சிடாதீங்க. இப்போயே ரொம்ப வாசமாக இருக்குது. சாப்பிட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வதக்கிட்டு இருந்தீங்கன்னா நல்லா சின்ன சின்ன பொடி மாஸ் மாதிரி ஆகிடும். பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். பார்க்கும்போது சாப்பிட்லான் இருக்குங்க. இப்போ தோசை ஊற்றிக்கலாங்க. இப்போ ஆயில் அப்ளை பண்ணலாங்க. ஒரு கரண்டி மாவு எடுத்துக்குங்க. கொஞ்சம் மொத்தமாக ஊற்றிக்கணும். அப்போ தான் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக வரும். இந்தளவுக்கு இருந்தால் போதுங்க. ஒரு முட்டை எடுத்து ஊற்றிடுங்க. உடச்சி ஊற்றிட்டு ஒரு கரண்டி வச்சு சுத்தம் அப்படியே ஃபுல்லாக பரப்பி விட்ருங்க. இந்தளவுக்கு பரப்பி விட்ருங்க. இப்போ அந்த பொடி மாஸ் செஞ்சோம் இல்லைங்களா, அப்படியே கையில் ஊற்றி விடுங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போடுங்க. இந்த மாதிரி போட்டுட்டிங்கன்னா இந்த அளவுக்கு போடுங்க போதும். இப்போ தோசை கரண்டி எடுத்து லைட்டாக அப்படியே அழுத்தி விடுங்க. ஏன்னா முட்டை மாவில் தான் இருக்கனால நல்லா பிடிச்சிக்குவோம். இப்போது திருப்பி போட்டுடலாங்க. திருப்பி போட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. இப்போ பாருங்கள், சூப்பரான ஃபிஷ் பொடி மாஸ் தோசை ரெடிங்க. ரொம்ப சுவையாக டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.